So now, so that we won't be too long on a great lesson this morning, I have sought the Lord, thinking, what could I say, knowing that this may be our last service that we'll ever have. The coming of the Lord is so close at hand. ஆகையால் இப்பொழுது இந்த காலையில் ஒரு மகத்தான பாடத்தின் பேரில் நாம் நீண்ட நேரம் இருக்காதபடிக்கு நான் கர்த்தரை தேடி நான் என்ன கூற முடியும் என்று சிந்தித்திருக்கிறேன். இதுவே எங்களுடைய கடைசி ஆராதனையாக இருக்கக்கூடும் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. I see after that prediction made in California, there's houses out there in places sinking at the rate of 30 inches an hour. Timbers cracking and breaking in. கலிபோர்னியாவில் கூறப்பட்ட அந்த முன்னறிவிப்பிற்கு பிறகு நான் காண்கிறேன், அங்கே உள்ள வீடுகளும் இடங்களும் ஒரு மணி நேரத்துக்கு 30 அங்குலங்கள் என்ற வேகத்தில் மரங்கள் அமிழ்ந்து கொண்டும் உடைந்து கொண்டும் இருக்கின்றன. They don't know what's doing it. We are at the end. $100,000 homes sinking. அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நாம் முடிவில் இருக்கிறோம். $1,00,000 மதிப்புள்ள வீடுகள் மூழ்கி கொண்டிருக்கின்றன. I got big headlines in the paper, pictures that I hope to bring tonight, as I want to speak on something on that tonight. நான் செய்தித்தாளில் வந்துள்ள பெரிய தலைப்பு செய்திகளையும் புகைப்படங்களையும் வைத்துள்ளேன். இன்றிரவு நான் கொண்டு வருவேன் என்று நம்புகிறேன். நான் இன்றிரவு அதன் பேரில் உள்ள ஒரு காரியத்தின் பேரில் பேச விரும்புகிறேன். And then tonight we have prayer for the sick. Come in this afternoon, 5, 6 o'clock, or whenever it is. We're going to start early, I suppose, so that people can get away early. And receive your prayer cards, and we'll be praying for the sick tonight, the Lord willing. மேலும் அதன் பின்னர் இன்றிரவு நாம் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க போகிறோம். இன்று பிற்பகல் 5 அல்லது 6 மணிக்கு அல்லது எப்பொழுதாகிலும் வாருங்கள். ஜனங்கள் சீக்கிரமாக புறப்பட்டு சென்று உங்களுடைய ஜெப அட்டைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் சீக்கிரமாகவே புறப்பட போகிறோம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நாங்கள் வியாதிஸ்தருக்காக ஜெபிப்போம். Now, after prayerfully thinking, what must I do, knowing that someday I must answer for what I say here? இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபத்தோடு சிந்தித்த பிறகு என்றோ ஒரு நாள் நான் இங்கே கூறுவதற்கு பதில் கூற வேண்டும் என்பதை அறிவேன். And I have decided or felt led by the Holy Spirit to speak this morning on prophecy, to kind of inform us. இந்த காலையில் தீர்க்க தரிசனத்தின் பேரில் நமக்கு ஒரு விதமாக அறிவிக்கும்படியாக நான் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டதை உணர்ந்துள்ளேன் அல்லது தீர்மானித்திருக்கிறேன். See, it's something that if we're not informed and anything happens just casually, we should know about this. பார்த்தீர்களா, இது நாம் செய்யும் ஒன்று. அது நமக்கு அறிவிக்கப்படாமல் இருந்தால், சாதாரணமாக ஏதாவது சம்பவித்தால் நாம் இதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். The Holy Spirit has given it to us to warn the people of the coming. You know, the Bible said that God will do nothing except first He shows His servants, the prophets. வருகைகளை குறித்து ஜனங்களை எச்சரிக்க பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு அளித்திருக்கிறார். வேதம் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு முதலில் காண்பிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். How that Jesus warned the people what would take place, how the prophets warned the people that would take place. And it behooves us now in the great hour that we're living. மேலும் என்ன சம்பவிக்கும் என்று இயேசு ஜனங்களை எச்சரித்தார். அது சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசிகள் எப்படி ஜனங்களை எச்சரித்தனர்? நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த மகத்தான வேளையில் to see what age we're living in and what's going to happen in this age. So one of these strange subjects that perhaps we've read many times, it fell upon my heart to speak to the people about it this morning. நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் என்ன சம்பவிக்கும், இந்த காலத்தில் என்ன சம்பவிக்க போகிறது என்றும் காணும்படியாகவே நான் விரும்புகிறேன். எனவே இந்த வினோதமான பொருள்களில் ஒன்றை நாம் அநேக முறை வாசித்திருக்கலாம். இந்த காலையில் அதை குறித்து ஜனங்களிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் என் இருதயத்தில் உண்டானது. Now, let us turn over in our Bibles to Matthew, the 24th chapter, and read a portion of the Word. Pardon me.
இப்பொழுது நாம் நம்முடைய வேதாகமங்களில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். வார்த்தையின் ஒரு பகுதியை வாசித்து என்னை மன்னிக்கவும். As a way of getting a context for our text and subject. நம்முடைய பாடப்பொருளுக்கு ஒரு சூழலை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழியாகவே அது உள்ளது. Now remember, we are going to teach this as a Bible class. Slow. Get your pencils and paper. I've got many scriptures written down here that you might be able to put these down. இப்பொழுது நாம் இதை ஒரு வேதாகம வகுப்பாக மெதுவாக போதிக்கப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய காகிதங்களையும் பென்சில்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இங்கே அநேக வேத வாக்கியங்களை எழுதி வைத்துள்ளேன். அதாவது நீங்கள் இவைகளை குறித்துக் கொள்ள முடியும். And go home and study them, for this is just like a Sunday school class, that we might know and be warned and prepared for the hours that we're living in. அதன் பின்னர் வீட்டுக்கு சென்று அவைகளை படிக்கவும். ஏனென்றால் இது ஒரு ஞாயிறு பள்ளி வகுப்பை போன்றது. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரங்களுக்காக எச்சரிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். In the book of St. Matthew, pardon me, 24th verse, 24th chapter rather, beginning with the 15th verse, I wish to read a portion of his word. பரிசுத்த மத்தேயுவின் புத்தகத்தில் என்னை மன்னிக்கவும் 24வது வசனம் இல்லை 24ஆம் அதிகாரம், சரியாக கூறினால் 15ஆம் வசனம் தொடங்கி அவருடைய வார்த்தையின் ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். And when ye therefore shall see the abomination of desolation spoken of by Daniel the prophet. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. Standing in the holy place, whoso readeth, let him understand. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. Then let them which are in Judea flee into the mountains. யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். Let him which is on the housetop not come down to take anything out of his house. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். Neither let him which is in the field return back to take his clothes. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். And woe unto them that are with child, and to them that give suck in those days. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. But pray ye that your flight be not in the winter, neither on the Sabbath day. நீங்கள் ஓடிப்போவது மாரிகாலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். For then shall be great tribulation, such as was not since the beginning of the world to this time, no, nor ever shall be. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். And except those days should be shortened, there be no flesh saved. But for the elect's sake, those days shall be shortened. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். Then if any man shall say unto you, Lo, here is Christ, or there, believe it not. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். For there shall rise false Christ and false prophets, and shall show great signs and wonders. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, insomuch that if it were possible, they shall deceive the very elected. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். Behold, I have told you before. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். Wherefore, if they shall say unto you, Behold, he is in the desert, go not forth. Behold, he is in the secret chamber, believe it not. ஆகையால் அதோ வராந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். Or as the lightning cometh out of the east and shineth even into the west,
so shall also the coming of the Son of Man be. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். For wheresoever the carcass is, there will the eagles be gathered. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். Now for a subject, I would like to take the 24th verse to emphasize on this verse for our Sunday school lesson this morning. And listen close while I reread this again. இப்பொழுது ஒரு பொருளுக்காக நான் 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காலையில் நம்முடைய ஞாயிறு பள்ளி பாடத்திற்காக இந்த வசனத்தை வலியுறுத்தி கூறுவோம். நான் இதை மீண்டும் வாசிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். For there shall rise false Christ and false prophets, and shall show great signs and wonders, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, insomuch that if it were possible, they shall deceive the very elected. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். Now, for a subject this morning, or a text rather, I want to take the anointed ones at the end time. இப்பொழுது இந்த காலையில் ஒரு பொருளுக்காக அல்லது ஒரு பாடப்பொருளுக்காக சரியாக கூறினால் நான் எடுக்க விரும்புகிறேன். கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்றுள்ளவர்கள். That's the subject that I wish to speak on, or the text. The anointed ones at the end time. கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்றுள்ளவர்கள் என்ற பொருளின் பேரில் தான் நான் பேச விரும்புகிறேன். I believe that we are living in the end time. I think most anyone that the scripture reader or even a believer knows that we are now at the end of the history of the world. Amen. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் யாராகிலும் நாம் இப்பொழுது உலக சரித்திரத்தின் முடிவில் இருக்கிறோம் என்பதை வேதத்தை வாசிப்பவர் அல்லது எந்த ஒரு விசுவாசியும் கூட அறிவார். There will be no use of writing it because there won't be anybody to read it. It's at the end of the time. Just when, I do not know. Just how long it will be, not even the angels of heaven knows that minute or hour. அதை எழுதுவதனால் எந்த உபயோகமும் இல்லை. ஏனென்றால் அதை வாசிக்க எவருமே இருக்க மாட்டார்கள். இது காலத்தின் முடிவிலே உள்ளது. எப்பொழுது எனக்கு தெரியாது. அது எவ்வளவு காலம் நீடித்திருக்கும். பரலோகத்தின் தூதர்கள் கூட அந்த நிமிடத்தை அல்லது மணி நேரத்தை அறிய மாட்டார்கள். But we've been told by the Lord Jesus that when these things that we see now begin to come to pass. ஆனால் இப்பொழுது நாம் காண்கிற இந்த காரியங்கள் நிறைவேற துவங்கும் போது அப்பொழுது நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறபடியால் then to lift up our heads, for our redemption is drawing nigh. Now what drawing nigh means, I do not know. May mean நம்முடைய தலைகளை உயர்த்துவோம் என்று கர்த்தராகிய இயேசுவினால் நமக்கு கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது சமீபித்து வருதல் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. As the scientist said the other day on the television, speaking of the great thousands of miles break in the earth that's going to sink. அன்றொரு நாள் விஞ்ஞானிகள் தொலைக்காட்சியில் கூறினது போல பூமியில் உள்ள பெரிய பல்லாயிரக்கணக்கான மைல்கள் ஆழத்தில் மூழ்கப் போவதை குறித்து பேசுகின்றனர். He was asked the question, it could sink there. That's Los Angeles, the west coast, and many of you seen how they followed it with radar, went up through, broke in below San Jose, went across over into Alaska. அது அங்கு மூழ்கி விடுமா என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அது லாஸ் ஏஞ்சலஸ் மேற்கு கடற்கரை. உங்களில் அநேகரதை எவ்வாறு அவர்கள் ரேடார் கருவியில் பின்தொடர்ந்தனர் என்பதை பார்த்திருக்கிறீர்கள். அதனூடாக சென்றதை சான் ஜோஸுக்கு கீழாக அலாஸ்காவிற்குள் சென்று out to the Aleutian Islands, about 200 miles out into the sea, and come back down into San Diego, went around and behind Los Angeles, and come up there. A great pocket. அலியூடியன் தீவுகளினூடாக சுமார் 200 மைல்கள் தூரத்தில் கடலுக்குள் மீண்டும் சான் டியோகோவிற்கு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு பின்னால் சுற்றி சென்று அங்கே ஒரு பெரிய பள்ளம் உண்டானது. And all these earthquakes we've been having is the volcanic hitting this great hollow dipper
the name that they called it. இந்த பூமி அதிர்ச்சிகளை எல்லாம் நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த எரிமலையானது அங்கே உள்ள இந்த பெரிய பள்ளத்தாக்கினுள் விழுந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அழைத்த அந்த பெயரை என்னால் அழைக்க முடியவில்லை. However, when that shakes, that gives these earthquakes we've been having for years on the west coast. Now it's cracked all the way around. And the scientists said one. இருப்பினும் அது அசைக்கப்படும் போது அது பல ஆண்டுகளாக மேற்கு கரையில் நமக்கு சம்பவிக்கும் இந்த பூமி எதிர்ச்சியை அளிக்கிறது. இப்பொழுது அது முழுவதும் பிளந்து விட்டது. மேலும் விஞ்ஞானிகள் கூறினர், ஒன்று, அந்த மனிதன் மற்றவனை நோக்கி அது உள்ளே விட கூடுமா என்று கேட்டார். அவர் விழுந்து விடுமா என்றல்ல, ஆனால் அது விழும் என்றார். ஆனால் ஒருவேளை நம்முடைய சந்ததியில் நடக்குமா என்று கேட்டார். மேலும் அடுத்த 5 நிமிடங்களில் அல்லது அடுத்த 5 ஆண்டுகளில் சம்பவிக்கலாம், எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது என்றார். This week was sent me a headlines in the paper, a big $100,000 homes creaking and cracking, the people moving away, and they don't know how to stop it. There's no way to stop it. See, God can do whatever He wants to, and there's nobody can tell Him how to do it. இந்த வாரம் பத்திரிகையில் ஒரு தலைப்பு செய்தி எனக்கு அனுப்பப்பட்டது. $1,00,000 மதிப்புள்ள பெரிய வீடுகள் பிளவுபட்டு ஜனங்கள் விலகி ஓடுகின்றனர். அதை எப்படி நிறுத்துவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதை நிறுத்த வழியே கிடையாது. பாருங்கள், தேவன் விரும்புகிறதையெல்லாம் அவரால் செய்ய முடியும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று யாருமே அவரிடம் கூற முடியாது. You build homes, you can make scientific things, and God is a creator of science. How are you going to stop Him? He can destroy the earth this morning by fleas if He wants to. நீங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள், உங்களால் விஞ்ஞான காரியங்களை உண்டாக்க முடியும். தேவன் விஞ்ஞானத்தை சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். நீங்கள் எப்படி அவரை தடுத்து நிறுத்தப் போகிறீர்கள்? அவர் விரும்பினால் இந்த காலையில் பூமியை வண்டுகளால் அழிக்க முடியும். You realize He can speak fleas into existence and to be 40 miles deep in a half hour's time. He just know to eat people right off the ground. He's God. He just does as He will. He's sovereign in Himself. அவர் வண்டுகளை பேசி சிருஷ்டித்து இன்னும் அரை மணி நேரத்தில் 40 மைல் உயரத்தில் தோன்றி எங்கும் பரவி பாருங்கள், அங்கே பூமியில் உள்ள ஜனங்களை தின்று போட முடியும். அவர் தேவனாயிருக்கிறார். அவர் தன்னுடைய விருப்பப்படியே செய்கிறார். அவர் தமக்குள் ராஜாதிபத்தியம் உள்ளவராயிருக்கிறார். Now, seeing all this accumulation of evidence that the hour that we now live in, I think it's a good thing to rehearse these things and to draw them out since the seals has been opened. இப்பொழுது இந்த அத்தாட்சி திரட்சியை காணும் போது, அதாவது நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முத்திரைகள் திறக்கப்பட்டதால் இவைகளை எடுத்து அவைகளை வரிசைப்படுத்தி பார்ப்பது ஒரு நல்ல காரியம் என்று நான் நினைக்கிறேன். Find out the truth of these things, as God has been so loyal to us with His grace to show us these things. தேவன் நமக்கு மிகவும் உண்மையுள்ளவராய் இருந்து தம்முடைய கிருபையை கொண்டு இந்த காரியங்களை நமக்கு காண்பிக்கிறபடியால் இந்த காரியங்களின் உண்மை தன்மையை கண்டறிகிறோம். I want you to notice here in Matthew 24, Jesus used the term of Christ, the C-H-R-I-S-T-S, Christ. இங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துக்கள் என்ற பதத்தை உபயோகித்தார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கிறிஸ்துக்கள், கிறிஸ்துக்கள். Not Christ, but Christ, plural, not singular. Christ. Therefore, the word Christ means the anointed one. கிறிஸ்து அல்ல, ஆனால் கிறிஸ்துக்கள். பன்மை, ஒருமை அல்ல, கிறிஸ்துக்கள். ஆகையால் கிறிஸ்து என்ற வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள்படுகிறது. And then if it's anointed, there will be not only one but many anointed. The anointed one. See? ஆகையால் அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் ஒருவர் மாத்திரமல்ல, அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பார்த்தீர்களா? Otherwise, if he wanted to break it down so we would more or less understand it better, he'd say, in the last days,
there shall rise false anointed ones. இல்லையெனில் நாம் அதை ஏறக்குறைய நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக அவர் அதை விவரிக்க விரும்பினபடியால் அவர் கடைசி நாட்களில் கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எழும்புவார்கள் என்று கூறுவார். Now that seems almost impossible. See, the terms of anointed, but notice the very next words, and false prophets, P-R-O-P-H-E-T-S, plural. இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதன் பதங்கள் பாருங்கள், அது ஏறக்குறைய சாத்தியமற்றதாக தென்படுகிறது. ஆனால் அதற்கு அடுத்த வார்த்தைகளை கவனியுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகள் பன்மை. Now anointed one is one with a message, and the only way the message can be brought out is by one that's anointed, and that would be a prophet. Anointed. இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு செய்தியை கொண்டவன் என்பதாகும். அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவரால் மட்டுமே செய்தியை வெளிக்கொண்டு வர முடியும். அது ஒரு தீர்க்கதரிசி, அபிஷேகம் செய்யப்பட்டவர். There shall rise false anointed teachers. A prophet teaches what his message is. அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள் எழும்புவார்கள். ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய செய்தி என்னவென்பதை போதிக்கிறான். Anointed teachers, but anointed people with false teaching. Anointed one, Christ plural, prophets plural. அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள், ஆனால் கள்ள போதனையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்துக்கள் பன்மை, தீர்க்கதரிசிகள் பன்மை. And if there is such a thing as a Christ singular, then these would have to be anointed ones. ஒரு கிறிஸ்து என்ற ஒருமையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால் அப்பொழுது இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். That their prophecy of what they were teaching would be the difference because they are anointed ones. Anointed. அவர்கள் போதித்ததை குறித்து அவர்களுடைய தீர்க்க தரிசனம் வித்தியாசமாயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Now it's a Sunday school lesson. We want to try to bring this to a real showdown by the scriptures. இப்பொழுது இது ஒரு ஞாயிறு பள்ளி பாடமாய் உள்ளது. வேத வாக்கியங்களை கொண்டு, not for what someone else has said about, but just reading the scriptures. யாரோ ஒருவர் அதை குறித்து கூறியுள்ளதன் மூலம் அல்ல, ஆனால் வேத வாக்கியங்களை அப்படியே வாசிப்பதன் மூலமே ஆகும். You may say, how can this be? Would the anointed ones, what were they? நீங்கள் இது எப்படி இருக்க முடியும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா? அவர்கள் என்னவா இருந்தனர் என்று கேட்கலாம். Christ, C-H-R-I-S-T-S, anointed Christ, and false prophets. Anointed ones, but false prophets. கிறிஸ்துக்கள், கிறிஸ்துக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள். Jesus said that the rain falls on the just and the unjust. இயேசு மழையானது நீதிமான்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பெய்கிறது என்று கூறினார். Now someone might say to me, do you believe that anointing on those people means that it's anointing of the Holy Spirit? இப்பொழுது யாராவது என்னிடம் அந்த ஜனங்களின் அபிஷேகம் என்பது பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்று பொருள்படுகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கலாம். Yes, sir. The genuine Holy Spirit of God upon a person, and yet they are false. ஆமையா, ஒரு நபர் மேல் அசலான தேவனுடைய பரிசுத்தாவி இருந்தும் அதே சமயத்தில் அவர்கள் போலியானவர்களாக இருக்கிறார்கள். Listen close and see what he said. They shall show signs and wonders, insomuch that it would deceive the very elected, if it were possible. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவர் என்ன கூறினார் என்று பாருங்கள்.
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படிக்கு அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். And they are anointed with the genuine Holy Spirit. I know this sounds very foolish, but we're going to take time and explain it by the word. அவர்கள் அசலான பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இது மிகவும் முட்டாள்தனமாக தென்படுகிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் நாம் நேரத்தை எடுத்துக்கொண்டு வார்த்தையை கொண்டு அதை விளக்கி கூறப் போகிறோம். That's absolutely thus saith the Lord, the truth. அதாவது அது முற்றிலும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற சத்தியமாக இருக்கிறது. Now, let's turn in our Bibles just a minute to Matthew, the 5th chapter, and begin with the 45th verse. இப்பொழுது நாம் நம்முடைய வேதாகமங்களில் ஒரு நிமிடம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி 45ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம். And see now as we read for a few moments on these scriptures, and then if we get to here, well, we'll give you, so you, if we fail to read all of them, then you get your Bible. இப்பொழுது நாம் இந்த வேத வாக்கியங்களின் பேரில் ஒரு சில நிமிடங்களுக்கு வாசிப்பதை பார்ப்போம். அதன் பின்னர் நாம் இங்கு வந்த பிறகு ஏன் நாங்கள் உங்களுக்கு, எனவே நீங்கள் நாம் அவைகள் எல்லாவற்றையும் வாசிக்க தவறினால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். And also you can read them after we leave here, and you go home and you read what the Bible says about it. நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு சென்ற பிறகு நீங்கள் அவைகளை வாசிக்கலாம். அதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்பதை நீங்கள் படியுங்கள். To take our time to get a basic fact, because I'm making a statement here that's astounding. How can the Holy Spirit anoint a false teacher? But that's what Jesus said would happen. இப்பொழுது நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்வோம். ஏனென்றால் நான் இங்கே திகைப்பூட்டும் ஒரு அறிக்கையை கூறிக்கொண்டிருக்கிறேன். எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு கள்ள போதகரை அபிஷேகிக்க முடியும்? ஆனால் அதுதான் சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். Now, Matthew, the 5th chapter, the 45th verse. Let's read now. Let's begin a little behind it, the 44th. இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் அதற்கு சற்று பின்னால் 44ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம். But I say unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, pray for them that despitefully use you and persecute you. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். That ye may be the children of your Father which is in heaven. For he maketh his sun to rise on the evil and the good, and sendeth rain on the just and the unjust. The rain comes upon the evil as same as the good. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மழை நல்லோர் மேல் பெய்கிறது போல தீயோர் மேலும் பெய்கிறது. Now, to follow this up to another prophecy pertaining to this, may we turn now to Hebrews, the 6th chapter, for the next follow-up verse on this, where Paul, bringing back to mind the same thing that Jesus said. இப்பொழுது இதை பின்தொடர்ந்து இதை குறித்த மற்றொரு தீர்க்க தரிசனத்திற்கு நாம் இப்பொழுது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். இதை பற்றிய அடுத்த தொடர் வசனத்திற்காக பவுல் இயேசு சொன்னதையே நினைவுக்கு கொண்டு வருகிறான். All speaking now while you're hunting it, you out in the broadcast, get your Bibles near you and a piece of paper, and look up this now, Hebrews, the 6th chapter, Paul writing to the Hebrews, showing them the shadows and the types. பவுல் இப்பொழுது பேசுகிறான். நீங்கள் அதை தேடிக்கொண்டிருக்கையில் ஒலிபரப்பில் உள்ள நீங்கள் உங்களுடைய வேதாகமங்களை உங்கள் அருகில் வைத்து ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து இதை குறித்து வைத்துக் கொண்டு இப்பொழுது பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பவுல் எபிரேயர்களுக்கு எழுதி அவர்களுக்கு நிழல்களையும் மாதிரிகளையும் காண்பித்து, bring them from under Judaism into Christianity, showing them how all the old things just foreshadowed the things that was to come. All speaking now, Hebrews 6.
யூத மார்க்கத்தின் கீழிருந்த அவர்களை கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் கொண்டு வந்து பழைய காரியங்கள் யாவும் எப்படியாய் வரப்போகும் காரியங்களுக்கு முன்னிடலாக இருந்தன என்பதையே அவர்களுக்கு காண்பிக்கிறான். பவுல் இப்பொழுது எபிரேயர் 6 பேசுகிறான். Therefore, leaving the principles of the doctrine of Christ, Christ, singular, let us go on to perfection. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய உபதேச வசனங்களை நாம் விட்டு கிறிஸ்து ஒருமை செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும், Not laying again the foundation of repentance, dead works, and of faith towards God. மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், Of doctrine, of baptism, and of laying on of hands, on the resurrection of the dead, and of eternal judgment. நித்திய நியாயத்தீர்ப்பு என்னும் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக. And this will we do if God permits. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். For it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Spirit. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். I want to call your attention just a minute. You notice that's gift and not gifts. Partakers are not the heavenly gifts, but the heavenly gift. Singular. Christ, singular. Gift, singular. நான் ஒரு நிமிடம் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். நீங்கள் கவனித்தீர்களா? அதுதான் ஈவு. ஈவுகள் அல்ல, பரம ஈவுகளை பெற்றும். ஆனால் பரம ஈவு ஒருமை, கிறிஸ்து ஒருமை, ஈவு ஒருமை. Heavenly gift and made partakers of the Holy Spirit. பரம ஈவை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களை Have tasted of the Word of God. Tasted of what? The Word of God and the power of the world to come. ருசி பார்த்து தேவனுடைய வார்த்தையை. எதை ருசி பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும். If they shall fall away to renew themselves again unto repentance, seeing they crucified to themselves the Son of God afresh and put him to an open shame. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். Or, listen, the earth drinketh in the rain that cometh off upon it to bring forth herbs, meat, for them by whom it is dressed receiveth blessings from God. எப்படியெனில் கவனியுங்கள், பூமியானது தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால்